ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் ஒரு பகுதியை கூட வாசித்து தியானிக்கலாம். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. மிக அருமையான வேதவசனம். இந்த வசனத்தின் கடைசி பகுதியில் கூட எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நம் மீது ஒரு கடமை இருக்கிறது. இப்போ குடும்பத்தில் தாய் தகப்பனுக்கு கடமைகள், பிள்ளைகளுக்கு கடமைகள், வேலை செய்கிற இடத்தில் அதிகாரிகளுக்கு ஒவ்வொருவருக்கும் கடமைகள் இருப்பது போல கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும், எல்லா மனுஷருக்கும் இந்த கடமை நம்ம மேலே இருக்கிறது. மனிதனாக பிறந்தால் இந்த கடமையை நாம் நிறைவேற்றுவது மிக அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு குடும்பங்களில் கடமைகளை நிறைவேற்றுகிறார்கள் மனிதர்கள். தேவன் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தை எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை அநேகர் மறந்து விடுகிறார்கள். ஆனால் எல்லா மனிதர்களும் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். அந்த விருப்பத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த கடமையை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். கடமையை நாம் பார்க்கும்போது 2 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் தேவனுக்கு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். தேவ பயம் இல்லாமல் அநேகர் இந்த உலகத்தில் அநேக காரியங்களை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை, அநேக துணிச்சலாக அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது நாம் செய்யாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. அன்று ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் வைத்து ஆண்டவர் கொடுத்த கட்டளை அது நிறைவேற்ற முடியாதபடிக்கு அவர்கள் தவறிவிட்டார்கள். தேவ பயம் இல்லாமல் அவர்களுக்குள்ளாக அந்த பாவத்தை அவர்கள் செய்தார்கள். வலு சர்ப்பத்துக்கு செவி கொடுத்தார்கள். அதுபோல் இன்றைக்கும் எல்லா மனிதர்கள் மேலே இந்த விழுந்த கடமையை செய்யாதபடிக்கு அநேகர் மறந்து விடுகிறார்கள். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தில், அவர் கற்பனைகளை கைக்கோள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே வேதத்தில் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் அவருடைய கற்பனைகள் தான். இந்த வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் அதை வாசித்து அதை கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த 2 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யும்போது தான் தேவன் நம் மேல் வைத்திருக்கிற இந்த கடமையை நீங்கள் நிறைவேற்ற முடியும். குடும்பங்களில் எப்படி கடமைகளை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்களோ அதே போல் நாம் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிற இந்த கடமைகளை ஒவ்வொரு மனிதர்களை, அதுவும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க எல்லா மனுஷர் மேலும் என்று ஒரு மனிதனும் தேவனுடைய பார்வையில் இந்த வார்த்தைக்கு நாம் தப்பித்து கொள்ள முடியாது. ஏனென்றால் எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தேவனுக்கு முன்பாக இந்த வசனத்திற்கு நாம் பதில் சொல்லியாக வேண்டும். அதனால் ஒவ்வொரு மனிதர்களும் நாம் தேவ பயத்தோடு கூட அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிற மனிதர்களாக இந்த பூமியில் வாழ்வது மிக அவசியமாக இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் நீங்கள் தேவனுக்கு பயந்து வாழுங்கள். நம்மை உண்டாக்கினவரை, நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவரை, பரிசுத்தம் உள்ளவரை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்து தேவ பயத்தோடு கூட வாழ்வீர்கள் என்றால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்வதும் நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிற இந்த 2 கடமைகளையும் நாம் செய்ய தவறக்கூடாதபடிக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் தவறுவோம் என்றால் தேவனுக்கு முன்பாக நாம் பதில் சொல்லியாக வேண்டும். அதனால் மிகவும் நாம் ஞானத்தோடு கூட தேவ பயத்தோடு கூட நாம் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பு தகப்பனே, தர்மையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் விழுந்த இந்த கடமையை நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் உமக்கு பயந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவ பயத்தோடு இந்த பூமியில் வாழ நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடினால் இந்த வார்த்தையின் மூலம் நீர் கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் நீர் ஆண்டவரே எங்கள் மேல் ஒரு கடமை வைத்திருக்கிறீர் என்பதை
நாங்கள் உணர்ந்து அந்த கடமைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் செய்யத்தக்கதாக நல்ல ஞானத்தை கொடுப்பீராக, கிருபைகளை கொடுப்பீராக. உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மனுஷர் மேல் விழுந்த இந்த கடமையை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக எனக்கு மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.